அந்த ராஜ்யம் எப்படி இருக்குமா? ஜனங்கள் மத்தியில் எழுப்பி வரக்கூடியது 10 ராஜாக்களோடு கூட இருக்குமா? அந்த ராஜ்யத்தை குறித்து நான் ஏன் பார்க்க வேண்டும்? அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், அந்த ராஜ்யத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தானியேல் புத்தகத்திலே, அது மற்ற மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ராஜ்யம், இந்த மிருகம் எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் மிகவும் கொடுமை வாய்ந்ததாக இருக்க போகிறது. வாசியுங்கள், தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாக்கும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து, எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமி எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுங்கி போடும். இப்படிப்பட்டதான ஒரு ராஜ்யம் எழும்பி வரும். இந்த ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லும் பொழுது, அது இந்தியாவில் இருந்தோ இந்தியாவுக்குள் இருக்கிற மாநிலங்களில் இருந்தோ எழும்பும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இது முழுக்க முழுக்க ஐரோப்பா தேசத்திலிருந்து எழும்ப போகிற அடுத்த ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ராஜ்யம் கடைசியாய் வரும் என்று வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக வேதத்தில் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனத்தின்படி எல்லா ராஜ்யங்களும் எழும்பி வந்தது. அதன் அடிப்படையிலே இந்த ராஜ்யமும் இப்பொழுது எழும்ப போகிறது. இது இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி இருக்கிறது. இதனுடைய இன்னொரு விளக்கம், இதனுடைய ஒரு கருத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு இடத்துல இதற்கான விளக்கத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது முன்பதாக நடைபெற வேண்டிய சம்பவம். வெளிப்படுத்தல் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது, இது புறப்படும் போது எப்படி புறப்படும் என்று சொன்னால், இது ஒரு வெள்ள குதிரையில் புறப்படும் என்று சொல்லுகிறது. பல நேரங்களிலே இப்படிப்பட்ட வசனங்களை கேட்கும் பொழுது, தேவனை அறியாதவர்களுக்கு அல்லது வேதாகமம் இல்லாதவர்களுக்கு இது கேட்பதற்கு ஒரு நகைப்புக்குரிய காரியமா இருக்கும். என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க, குதிரைங்கிறாங்க, மிருகங்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வேதாகமத்தை உடையவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவங்களை அறிந்தவர்களுக்கு அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ரகசியத்தை அவர்கள் பார்ப்பார்கள். பல நேரங்களில் நீங்கள் கம்ப்யூட்டரை பார்க்கிறீர்கள். கம்ப்யூட்டர்ல ஏற்படக்கூடியதான அந்த டிவியில் வரக்கூடிய படங்கள், கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்க்கிறீர்கள். ஆனால் அதையெல்லாம் செய்வதற்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படுகிறது. அந்த நீங்கள் பார்க்கக்கூடியதான கார்ட்டூன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா, அதற்கு புரோகிராம் என்று பெயர். அந்த புரோகிராமை எழுதினாதான் அப்படிப்பட்டதான அந்த படங்கள் உங்களுக்கு வெளியே தெரியும்.